வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெக்னோல இருந்து ஒரு பட்ஜெட் சீரிஸ்ல ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. டெக்னோ கேமான் 16. கேமான் சீரிஸ் எப்பவுமே கேமராவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேமான் 16 டெக்னோ கேமான் 16 மாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஆல்ரைட், ஸோ இந்த டெக்னோ கேமான் 16 மொபைல் ஃபோனை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே எல்லாமே க்ளீனாக அழகாக அடுக்கியிருக்காங்க. என்னென்ன அடுக்கியிருக்காங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் தவிர அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 10 வாட் சார்ஜர், ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், யூசர் மேனுவல், சிம் கார்டு பின், அவ்வளோதான். ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்னோ கேமான் 16 2 கலர் வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் கலர் அப்படிங்கிறாங்க, ரொம்ப லைட்டான ஒரு ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டார்க்கான ப்ளூ கலர் வேரியண்ட்லயும் இது அவைலபிளா இருக்கு. ரொம்ப பெரிய மொபைல் போனா இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்கிறதுனால கையில பிடிக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த எட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இல்லாம ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். மொபைலினுடைய கீழ்ப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3.5mm ஆடியோ ஜாக், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், ஒரு மைக், அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேல் புறத்துல எதுவுமே கிடையாது. சைட்ல பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் சிம் கார்டு ட்ரே, 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேமரான்னு சொல்றேன் உங்களுக்கு. அது கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் சரி, மொபைலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபேஸ் அன்லாக்கிங் சிஸ்டமும் சரி, ஃபாஸ்டா இருக்கு, ரிலையபிளா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கு. ஓவராலா மொபைலோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய மொபைல் போன், கொஞ்சம் வெயிட் அதிகமான மொபைல் போன். இந்த சைஸ் மொபைல் போன் தான் உங்களுக்கு வேணுமா? சில பேருக்கு அந்த சைஸ் மொபைல் போன் தேவைப்படும், பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய மொபைல் போன் பிரியர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன் நல்லா இருக்கும். ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணணும், ஒரு கம்ஃபர்டபுளான காம்பாக்டான மொபைல் போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் போன் செட் ஆகாது. டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.8 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LCD பேனல் தான், 60 Hz LCD பேனல் தான். ஆனால் டிரான்சியன் கம்பெனில இருந்து வரக்கூடிய மொபைல் போன் டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் எல்லாமே எதுக்கு இவ்வளவு பெரிய சைஸ்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தேவை எல்லாருக்கும் வீட்டில் உட்காந்து படிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கிறதுனால பெரிய ஸ்கிரீன் மொபைல் போன்ஸுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களும் மொபைல் போனோட டிஸ்பிளே பெருசாக்கிடுறாங்க. ஆனால் இதில் HD பிளஸ் கொடுக்கறதுனால பெரிய டிஸ்பிளேல கம்மியான பிக்சல்ஸ் கொடுக்குறப்போ அந்த பிக்சல்ஸ்லாம் பார்த்து லைட்டாக பிக்சலேட் ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் உங்களால் யூடியூப்ல கூட ஃபுல் HD வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய வீடியோஸ்மே பார்த்தீங்கன்னா 4Kல வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 4K காலத்தில் இன்னும் வந்து 720p வீடியோ கண்டென்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். மற்றபடி டிஸ்பிளே நல்லா பிரைட்டா இருக்கு, 480 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கலர் கான்ட்ராஸ்ட், கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. சரி, அடுத்தபடியாக பின்னாடி இருக்கிற இந்த கேமரா பத்தி பார்ப்போம். 4 கேமரான்னு அவங்க சொன்னாலும் ஆக்சுவலா நம்ம ஒத்துக்க முடியாது. ஒரே கேமரா தான், 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் அந்த 64 மெகா பிக்சலுக்கு பக்கத்தில் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர், அப்புறம் எத்தனை மெகா பிக்சல்னு சொல்லாம ஒரு AI சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த AI சென்சர் வந்து இந்த கேமரா, மெயின் கேமரா வந்து போட்டோ எடுக்கிறப்போ அது என்ன போட்டோ அப்படின்னு சென்ஸ் பண்றதுக்காக, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்றதுக்காக AI சென்சர் அப்படிங்கிறாங்க. இது ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த வேலையை பார்க்கறதுக்கு எதுக்கு தனியாக சென்சர் எனக்கு முதல்ல புரியல. பட் இந்த கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராக்கும் பேக் கேமராக்கும் ஐ ட்ராக்கிங் ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ட்ராக்கிங் ஃபீச்சர் இப்போ தான் நம்ம விவோ V20 மொபைல் ஃபோனில் 25,000 செக்மெண்ட்ல நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஃபீச்சரை வந்து 10,000 செக்மெண்ட்ல இந்த டெக்னோ கேமான் 16 கொண்டு வந்திருக்காங்க. பட் ஃப்ரண்ட்ல இருக்கிற கேமரா ஐ ட்ராக்கிங் பண்றதுனால எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அட்வான்டேஜ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் கிடையாது, ஃபிக்ஸட் ஃபோக்கஸிங் கேமரா தான். ஐ ட்ராக்கிங் வந்து அவ்வளோவா ஃப்ரண்ட் கேமரால எஃபெக்டிவா இல்லை. பட் ரியர் கேமரால ஐ ட்ராக்கிங் சூப்பரா ஒர்க் ஆகுது, பெர்ஃபெக்டாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, ரெகுலரா நீங்க எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு, எக்ஸ்போஷர் லெவல்ஸ் பெர்ஃபெக்டா இருக்கு. இதுல வந்து ஆட்டோ டைனாமிக் ரேஞ்ச்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. பட் டைனாமிக் ரேஞ்ச் அவ்வளவா இம்ப்ரெசிவா இல்ல. நைட் ஷாட்ஸ், சூப்பர் நைட் ஷாட்ஸ் சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கு. பட் லோ லைட் ஷாட்ஸ்ல உங்களுக்கு நல்ல போட்டோஸ் வந்தாலுமே அந்த சூப்பர் நைட் ஷாட்ஸ்ல நீங்க எடுக்கிறப்போ அந்த நைட் ஷாட்ஸ்ல அந்த லைட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போட்டோ மேல 2-3 போட்டோ அப்படியே ஸ்டாக் பண்ணி ஹை எக்ஸ்போஷர் பிளஸ் கலர் கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு கொடுக்குது. பட் இருந்தாலும் அந்த நைட் மோட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸிங் மிஸ் ஆகுது. அந்த இருட்டுல அதனால சப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியல. மற்றபடி இந்த மொபைல் போன்ல உங்களால 1080p வீடியோஸ் எடுக்க முடியும், 2K வீடியோஸ் கூட எடுக்க முடியும். ஆனால் 1080p வீடியோஸா இருக்கட்டும், 2K வீடியோஸா இருக்கட்டும், இரண்டுக்குமே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோ ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோ கிடையாது. கொஞ்சம் ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கு. பட் இந்த ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்
இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு ஒரு 10-15 எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருக்கு அப்படின்னா அந்த 2 மெகா பிக்சல் போகே சென்சர் வச்சு உங்களுக்கு வீடியோக்குமே உங்களுக்கு போகே வீடியோஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 10,000 செக்மெண்ட்னு வச்சு பார்க்குறப்போ இதோடைய குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பட் அதை விட போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரெகுலர் இருக்கக்கூடிய நீங்க போர்ட்ரேட் ஷாட்ஸா இருக்கட்டும் மேக்ரோ ஷாட்ஸா இருக்கட்டும் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே எடுக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்லயும் பார்த்தோம்னா 16 மெகா பிக்சல் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 16 மெகா பிக்சல் கேமரா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா போட்டோ சூப்பரா வருது. லோ லைட் இன்டோர் கண்டிஷன்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல செல்ஃபிஸ் நீங்க எடுக்கலாம். பட் லைட் கம்ப்ளீட்டா இல்ல, இதுல சூப்பர் நைட் செல்ஃபிலாம் இருக்கு. பட் அவ்வளவுக்கு அதெல்லாம் எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஓவராலா டெக்னோ கெமான் 16 கெமான் சீரிஸ்னாலே கேமராக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்றாப்புல நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல போட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மொபைலினுடைய ஹார்ட்வேர். நல்ல வேலை இப்போ இந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த P22 P25 ப்ராசஸர்லாம் ஓரம் கட்டிட்டு G70க்கு வந்துட்டாங்க. ஸோ மீடியா டெக்னுடைய ஹீலியோ G70 ப்ராசஸர்ல கொடுத்திருக்காங்க. 4GB RAM மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்குது. இந்த மொபைல் வச்சு நீங்க நல்ல கேம்ஸ்லாம் நீங்க விளையாடலாம். பட் எக்ஸ்ட்ரீம் ரிசோர்ஸ் இன்டென்சிவான கேம்ஸ்லாம் நீங்க விளையாடுறப்போ கொஞ்சம் ஸ்டட்டரிங் தெரியும். அதெல்லாம் நீங்க ஹை கிராபிக்ஸ்ல போடாம ஒரு மீடியம் கிராபிக்ஸ் ஒரு லோ கிராபிக்ஸ்ல போட்டு விளையாடிங்கன்னா ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே உங்களுக்கு கிடைக்கும். பட் கேம்ஸ் தவிர அன்றாட நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பல அப்ளிகேஷன்ஸை நீங்க தாராளமாக போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த விதமான லேகும் எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை. பட் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர். ஆண்ட்ராய்ட் 10க்கு மேலே ஹை ஓஎஸ் இவங்களுடைய ஸ்கின் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கின் போட்டு கொடுக்குறது நான் பிரச்சனைன்னு சொல்ல. பட் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் நிறைய மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமாக இருக்குது. ப்ரௌசரே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசருக்கு மேலே எக்ஸ்ட்ரா ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே தேவையில்லாத அவங்களா இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற கேம்ஸ், அப்புறம் ஒரு சைனீஸ் காமிக்ஸ் ரீட் பண்றதுக்கு ஒரு இ-புக் ரீடர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா இந்த ஹை ஓஎஸ்ல இருந்து நீக்குனாங்க அப்படின்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாம இந்த இன்ஃபினிக்ஸ் மற்றும் டெக்னோ மொபைல் போன்ஸை எல்லாருக்கும் நான் பரிந்துரை பண்ணுவேன். பட் அது ஒண்ணுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஃபீச்சர்ஸ் அம்சங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி அம்சங்கள் வேற எந்த மொபைல் போனையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவுக்கு அருமையான ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. போட்டோ கம்ப்ரஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர், நீங்க எடுக்கக்கூடிய போட்டோஸ்லாம் ஒரு மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக போட்டோ கம்ப்ரஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேட்டரி மொபைல் போனுடைய பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அல்ட்ரா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் மோட் அப்படின்னு இருக்கு. வாட்ஸ்அப் மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு மட்டுமே டேட்டா போற மாதிரி வாட்ஸ்அப் மோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பைக் மோட் இருக்கு, யூஐல டார்க் மோட் இருக்கு. வாட்ஸ்அப் நிறைய யூஸ் பண்றவங்களுக்கு எக்கச்சக்கமான ஹேக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே இந்த ப்ளோட்வேர், இந்த ஆட்ஸ், இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் அவங்க தவிர்த்தாங்க அப்படின்னா ஹை ஓஎஸ்ல யூஸ் பண்றதுக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 10 வாட் சார்ஜ் தான் கொடுக்குறாங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100% ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 2.25 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா மொபைல் தாராளமா 2 நாளுக்கு மேலே நிற்கும். 2வது நாள் கடைசியில் இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-15% எனக்கு பாக்கி இருக்கு. டெக்னோ கமான் 16 இதோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 10,999 ரூபா. ஸோ இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கம்மியில் இன்ஃபினிக்ஸ்னுடைய ஹாட் 10 இருக்கு. அதுவும் நல்ல மொபைல் ஃபோன் தான். ஆனால் அது வந்து 64 மெகா பிக்சல் கேமராலாம் கிடையாது. அதே மாதிரி ஐ ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் அதில் கிடையாது. இல்லை இந்த மொபைலை விட கூட 500 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ்னுடைய நோட் 7 கிடைக்கும். அதில் வந்து 18 வாட் சார்ஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான மொபைல் ஃபோன் அதுவும் கூட. இந்த 2 மொபைல் ஃபோனுக்கும் நடுவில் உங்களுடைய பட்ஜெட் ஸ்ட்ரிக்டா வந்து 11,000 ரூபாய். இதை தாண்டி என்னால் வாங்க முடியாது நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.